Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 226. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த லூசு பைய ஃபாக்ஸி நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே ட்ராப் வச்சு ஏமாத்தி குழிக்குள்ள தள்ளி விட்டான்ல. அதுக்கப்புறம் என்ன அவனோட ஆளுங்கெல்லாம் அவனை பயங்கரமா பாராட்டி தள்ளுவானுங்க. அவனுக்கு செம ஹாப்பி 5 பேர்த்த தொக்கா பிடிச்சாச்சுன்னு. ஆனா முக்கியமான 2 பேர் இன்னும் வெளியில இருக்காங்கன்னு தெரியாம போச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறான்னு கேட்டா டேவி பேக் ஃபைட்ல ஸ்டார் ஹேட்டை இவன் தோக்கடிச்சிட்டானாமா. அதனால ஆபரேஷன் டி பண்ண போறோம்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். சோ இப்படியே கோஷம் போட்டு பயங்கரமா கத்திட்டு கிடப்பாயில. அந்த சத்தத்தெல்லாம் கேட்ட சாப்பரு பரவாயில்லையே அங்க பார்ட்டி இன்னும் முடியல போல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஆளு அங்க மாட்டி தெரியல. சாப்பர் ரொம்ப ஆர்வமா பேசின உடனே ரோபின் இருந்துகிட்டு நீ வேணா போய் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணு, நான் ஷிப்பை பாத்துக்கிறேன்பா. ஆனா அவனையும் ஷிப்பை பாத்துக்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால நான் அதைத்தான் பார்க்கணும். அண்ட் எனக்கு படிக்கிறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு, அதனால விருப்பமே இல்லாம போகலன்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுல காட்டுறாங்க. லூஃபி அவனை போட்டு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். பின்ன ஏமாத்தி இந்த மாதிரி அடைச்சிட்டான்ல, அந்த இடம் என்னடான்னா பயங்கர ஆழமா இருக்கு. புசோப்பு தான் விடுடா லூஃபி, ஏமாந்தது ஏமாந்தாச்சு, இனி அடுத்த வேலையை பார்ப்போம்பா. அந்த அஃப்ரோவை கொடுத்தான்ல, அதுதான் நம்ம பையல பயங்கரமா பூஸ்ட் ஏத்தி விடுது போல. ஜோரோ பார்த்துட்டு இவ்வளவு அவனுக்கு பண்ணியும் திருப்பி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி செருப்படி வாங்கியிருக்கோம்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான்மா. நமிக்கு இப்ப காண்டனா அவன் இவங்களோட கோல்டையும் ஆட்டைய போட்டுக்க போறேன்னு சொன்னால, அதை தாண்டா என்னால மன்னிக்கவே முடியலம்பா. உடனே உசோப்பு தான் எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க, நம்ம எல்லாம் சீரியஸ் ஆகி அடிச்சு திருக்க விட்டோம்னா இந்த மொத்த கப்பலுமே பீஸ் பீஸா போயிடும். அதுவும் நம்ம 5 பேருமா அப்ப ஏதோ பிளான் வச்சிருக்கான் போலன்னு ஆர்வமா பார்த்தா சரி நீங்க 4 பேர் ஏதாச்சும் பண்ணீங்கம்மா. ஐயோ உசுரா வாங்குறானேன்னு புலம்புவாங்க. சரி எப்படியே பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருக்கணும், எப்படி எஸ்கேப் ஆலான்னு சொல்லி நம்பி கேட்பான். ஏன்னா அவங்க பாஸ் நல்லவனே கிடையாது, நெம்ப மோசமானவன், அவன் எல்லாம் தூக்கி போட்டு வாயிலே மிதியணும்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம செஞ்சு அங்க இருக்க பலகை அப்படியே தட்டி பார்ப்பான். டொக்குன்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா நம்ம இந்த வழியா தப்பிச்சிடலான்னு ஒரே மிதி. அத்தனை பேருக்கு செம ஷாக்கு. என்னன்னா ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்குது, அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லா குழந்தைங்க ரூம் மாதிரி இருக்கும். அப்ப அந்த டைம் அந்த போர்ச்சு புள்ள மாதிரியே யாரோ கெட்ட போட்டுட்டு எங்க அந்த சாப்பின்னு சொல்லி கேட்டு வரும். யாரான்னு பார்த்தா அந்த ஃபாக்ஸி லூசு பையன் அப்படின்னா ஏதோ பிளான் பண்ணிட்டான். சாப்பி நீ மட்டும் வெளியில வரல உனக்கு பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவன் அப்படி அங்க சொல்லும் போது இங்க சாப்பருக்கு ஒரு மாதிரி ஆகும், ஏதோ ஒண்ணு சரியில்லையேன்னு. ரோபின் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டவன ஒண்ணு இல்ல நீருவான். இங்க நம்மளுக்கு தான் தெரியுமே அந்த லூசு பையன் தான் கெட்டப்ப மாத்திட்டு வந்திருக்கான்னு. சஞ்சி எல்லாம் கொலை காட்டாகி ஏண்டா எங்களை பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கான்னு அவனை பொலந்தலான்ட்டு போவான். ஆனா லூஃபி இடையில வந்து தடுப்பான். அவன் ஏதோ பண்ண போறான்னு பார்த்தா நேரா அந்த லூசு பைய கிட்ட போய் ஆமா எங்க அந்த ஃபாக்ஸி மண்டையன் ஒழுங்கா சொல்லிருப்பான், இவங்க 4 பேருமே வாய பொலந்துருவாங்க, அட வீணா போனவனு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் வேற விளையாட்டு பண்ணிட்டு இருப்பானா. இங்க நம்மளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மீசையும் மறுபடியும் வச்சா கூட லூஃபியா ஈஸியா ஏமாத்திடலாம் போல. அவன் கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டு எப்பா அந்த ஃபாக்ஸி இங்க இல்ல போலன்னு சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது அவன் கத்தி எடுத்து லூஃபி அட்டாக் பண்ண போவானா. நல்ல வேலை ஜோரோ இடையில பூந்து பிளாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் லூஃபி கிட்ட இவன் மூஞ்ச நல்லா க்ளோஸ் அப்ல பாரு, உனக்கே இவன் யாருன்னு தெரியும்பா. யாருன்னு சொல்லிட்டு அப்படியே உத்து பார்த்துட்டு எப்பா நீ அந்த ஃபாக்ஸியோட தங்கச்சி தானேமா, தாரையிலேயே தலைய வச்சு 2 பேருமே முடிக்குவானுங்க, இவன் கிட்ட நடிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் போலன்னு கெட்டப்ப கலைச்சிருவான். லூஃபி பார்த்துட்டு அட பாவி மறுபடியும் நீ ஏமாத்திட்டியான்னு காண்டாவான். இவங்க 3 பேரும் பார்த்துட்டு இந்த மாதிரி கேவலமான சம்பவத்தை வெளியில சொன்னா ஊரே நம்மள காரிட்டு துப்பாது, என்ன குடும்படான்னு முழிப்பாங்க. சரி ரைட் இதோட ஸ்டார் டீமையே காலி பண்ணிடுறேன்னு அவனோட ஸ்லோ பீமை வச்சு அட்டாக் பண்ணுவானா. எல்லாருமே அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என்ன ஆனாலும் சரி நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு லூஃபியல் கூடுவானா. ஜோரோவுக்கு அந்த பீமை வச்சு அவன் அட்டாக் பண்றதுதான் செம்ம காண்டாவும். உடனே அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் லூஃபி அட்டாக் பண்ண போவான். அவன் பின்னாடி தான் கண்ணாடி இருக்கே, அந்த பீம் இனி அடுத்து அங்க பட்டு நம்ம நமி மேலதான் அடிக்க வரும். அதனால ஜோரோ அவளை காப்பாத்துறேன்னு புடிச்சு தள்ளி விட்டுருவான். நமி அந்த மாதிரி தள்ளி விட்டா சஞ்சய் விடுவானா. கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா நமிய தள்ளி விடுவேன்னு குடுகுடுன்னு வருவான். வந்தவன் அந்த பீம்ல மாட்டிக்குவான். இப்ப அவனு மாட்டிட்டான், ஜோரோவும் மாட்டிட்டான். ஐயோ இப்படி ஆயிருச்சேன்னு 2 பேரும் பதறிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஃபாக்ஸி எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகி ஓடுவானா. உடனே லூஃபி அவனை ஃபாலோ பண்ணிட்டு குடுகுடுன்னு பின்னாடியே ஓடுவான். உசோப்பு நமியை கூட்டிட்டு கிளம்பிடுவான். இவனு 2 பேரும் ஸ்லோ மோஷன்ல இருப்பாங்க. 30 செகண்ட் அப்படியே இருங்க சரியாயிரும்னு சொல்லிட்டு நமியும் போயிருவா. அப்படி வேகமா ஓடுனவங்க அங்க ஒரு டோர் இருக்கிறத பாப்பாங்களா, அதுல ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சிருக்கும். என்ன லெட்டர்னு படிச்சு பார்த்தா இந்த கதவை தாண்டி உமன்ஸ் போக கூடாதாமா, மென்ஸ் மட்டும் தான் போகணும்னு சொல்லி எழுதி இருப்பாங்க. அப்படின்னா பார்த்து பத்திரமா போகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இங்க இவனே வேற ஐயோ இன்னும் மூவ் பண்ண முடியலன்னு கதறிட்டு இருப்பானுங்க. சாப்பருக்கும் அங்க ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஆனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வேலையை பார்ப்பான். இங்க இவனுக்கு 30 செகண்ட் முடிஞ்ச உடனே மறுபடியும் மாறி முட்டிட்டே தான் இருப்பானுங்களே தவிர அந்த வில்ல பையில புடிக்கலான்ட்டு கிளம்பல. அதே நேரம் இங்க இவங்க அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு பார்த்தா அது ஒரு நார்மலான இடம் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணாங்கன்ட்டு கீழே பார்த்தா ஏகப்பட்ட ஃபாக்ஸி பைரட்ஸ் கீழே நின்னுட்டு இருப்பானுங்க. என்னடா இது என்ன ஜெயிலா இப்படி அடைச்சு வச்சிருக்காங்களேன்னு லைட்டா பீதியாவும். சரி போலான்ட்டு சொல்லிட்டு நமி போவான். ஆனா அவனுங்க எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கானுங்களா, அதனால நமிக்கு எப்படி போறதுன்னு தெரியல. உடனே உசோப் என்ன பண்ணுவான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி பைய பிளாஷ் பால் எடுப்பான். இதை
யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆகலாம்னு தூக்கி போடுவானா அது பலீன்னு வெளிச்ச அடிக்கும். உடனே வா போலாம் போலாம்னு சொல்லி அடிச்சு புடிச்சு அவன் பாட்டுக்கு ஓடுவாங்க. அந்த டைம்னு பார்த்து என்ன ஆகும், உசோப்போட காலை பிடிச்சு அமுக்கி அவனை மட்டும் ஓட விடாம புடிச்சுக்குவானுங்க. ஆனா நமி நிக்கிற மாதிரி இல்ல. நான் என்னன்னா கதையே கந்தல்றா, அதனால எப்படியாச்சும் தப்பிச்சுவான்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓடிடுவான். ஐயோ போகாதேன்னு தொண்டைகளியே கத்துவான். சாப்பருக்கு அந்த சவுண்ட் கேட்டிருக்கும் போல பையன் மறுபடியும் ஷாக் ஆவான். மறுபடியும் அவன் என்னாச்சு ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா அவன் இல்லன்னு கேஷுவலா விட்டுருவான். எங்க நமி தப்பிச்சு ஓடி வந்தால வந்தவ ஒரு பிரம்மாண்டமான ரூம் ஒண்ணு பாப்பா. என்ன இடம் இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அங்க கருக்கு முறுக்குன்னு ஒரு திங்கிற சவுண்ட். யாரான்னு பார்த்தா நம்ம லூஃபி ஏதோ பிக்னிக் வந்தவன் மாதிரி அங்க உட்காந்து தின்னுட்டு இருப்பான். ஏன்டா இந்த மாதிரி இடத்துல யாரா உட்காந்து தின்னுட்டு இருப்ப, அறிவில்லையாடான்னு கேட்டா அட நல்லா இருக்குப்பா டீயோட வச்சிருக்காங்கம்மா. உடனே வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த வில்ல பைய என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, கண்டிப்பா உங்களை பாராட்டியே ஆகணும். சரி ஓகே எல்லாமே என்னோட பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு சூப்பரும்பா. ஏன்டா என்ன வச்சு விளையாடுறான்னு கேட்டா நீ ஒரு எக்ஸலண்டான நேவிகேட்டர், உன்னால சூப்பரா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ண முடியும். உன்னையும் ஸ்டார் ஹேட்டையும் மட்டும் காலி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களோட மொத்த க்ரூவுமே காணாம போயிடும். ஸ்டார் ஹேட்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். லூஃபி ஸ்டைலா டீயை குடிச்சு முடிச்சுட்டு சார் ரைட்டு நான் எல்லாத்துக்கும் ரெடி, நீயா நானு பாத்துடலாமா, தட்ஸ் a spirit you are a gentleman சொல்லிட்டு மூடி போட்டு அந்த ரெண்டு துணி எடுப்பான். பார்த்தா உள்ளுக்குள்ள பயங்கரமா ரெண்டு மிஷின். இத வச்சுதான் இதுக்கு முன்னாடி நம்ம லூஃபி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. ஆல்ரெடி ஒன்னு எப்படி அட்டாக் பண்ணுன்னு தெரியும், ஆனா இன்னொன்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. லூஃபி பார்த்துட்டு ஒன்னு கொரிலா பேண்ட், இன்னொன்னு என்னன்னு கேட்பான். அடே அது கொரிலா பஞ்சுடா, பேண்ட் இல்ல, உனக்கெல்லாம் சொன்னா புரியாது செஞ்சாதான்டா புரியும்னு அந்த மிஷின் ஆன் பண்ணி அட்டாக் பண்ண வருவான். லூஃபி நமிய ஓரமா போ சொல்லிட்டு கம் கம்னு கைய வாங்குவான். உடனே அந்த ஃபாக்ஸி என்னப்பா தம்பி மறந்துட்ட போல, இது அட்டாக் பண்ணா உனக்கு என்ன ஆகும்னு தெரியாதான்னு சொல்லி வாய மூடல. லூஃபி பஞ்சு வைப்பான். உடனே அவன் கையை தீ பிடிச்சுக்கும். ஐயோ ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருப்பான். இங்க இந்த பக்கம் ஒரு மிஷின் இருக்கு, இதோட பேரு டாகி கிக்கர் 18. இதை ஆபரேட் பண்றது அந்த போர்ச்சும் ஹேம்பர்க்கும். அங்க பார்த்தா லூஃபியை கண்டமேனி அட்டாக் பண்ணி ஓட விட்டுட்டு இருப்பாங்களா. நமி உடனே ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டா. வாயினி நீயா நானான்னு பாத்துலான்னு அட்டாக் பண்ணுவாங்க. உடனே விழுந்தடிச்சு ஓடுவான். என்ன வழக்கம் போல ஆயுதத்தை யூஸ் பண்ணி ஹாட் பபுளும் கோல்டு பபுளையும் உருவாக்கிட்டே போவா. அதென்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா மேல சேர்ந்து ஒரு பெரிய கருமேகமா உருவாகும். அதுக்கப்புறம் லூஃபி ரெடியா இன்னைக்கு ஒரு கைவங்கள பாத்துறேன்னு தண்டரை வர வச்சு அவங்களை அட்டாக் பண்ணா அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. வில்லப்பைய அதுக்கும் வேலைத்தனம் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்குமா. உடனே அவன் இருந்துகிட்டு ஏண்டா இடி இடிச்சாலே எதுவும் ஆகாத மிஷின் மேல தண்ணியை விட்டு அடிச்சா மட்டும் என்ன போகுதுன்னு கிண்டல் பண்ணுவான். லூஃபி பார்த்துட்டு தண்ணி அதுக்கு இல்லடா வெண்ணன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அட அந்த வில்லப்பலுக்கு புரியல. லூஃபி பஞ்சு வச்சானா அவன் கையை தீ பிடிச்சிக்குது. இப்பதான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, இனி என்ன பண்ண முடியும். சோ ஓங்கி ஒரே குத்து, அவ்வளவுதான் அந்த மிஷின் டேமேஜ், எல்லாத்துக்குமே அள்ளு விட்டுரும். ஆஹா அடிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு நம்பி பார்த்துட்டு இதோட உங்க சோழி முடிஞ்சுன்னு இழிக்கிறதோட லூஃபி என்ன பண்ணிட்டான், மழை பெய்யுதுன்னு உடனே அந்த ஃபாக்ஸோட மிஷினை ஒரே அடியா அடிச்சு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவான். அடிச்சா தீ வரும். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பஞ்சாயத்து இல்ல, அதனால மொத்தமா அவன் கையை வச்சு பக்காவா லாக் பண்ணிட்டான். என்னடா பண்ண போற என்ன பண்ண போறேன்னு பீதியில கேப்பான். இப்ப பாரான்னு சொல்லிட்டு ஒரு இழுப்பான். அந்த லூசு பைய பம்பர சுத்தின மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவான். நார்மலா சுத்தினா கூட பரவாயில்ல, நம்மால வெறி கொண்டு இழுத்து விட்டுருப்பானா. சோ ஸ்பீடு வேற லெவல்ல இருக்கும். இல்ல வேற இன்னொரு மிஷின்ல போர்ச்சும் ஹேம்பர்கரும் பக்கத்துல தானே இருந்தாங்க. அந்த மிஷின் அவங்க பக்கத்துல வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆஹா பாஸ் லூஸ் ஆக போறாருன்னு சொல்லி வாய மூடல ஒரே இடி. அப்படி இடிச்சதுல அண்டர்வேர் மட்டும் தான் மிஞ்சும். அப்படியே பிளைங்ல போவான். பிளைங்ல இவங்களையுமே திருக்க விட்டாச்சு. சோ அந்த இடமே வெடிச்சு பயங்கரமா கலவரமாகுமா. வெளியே இருந்தவங்க எல்லாம் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு பதறுவாங்க. அப்ப அந்த புகமூட்டத்துக்குள்ள இருந்து அந்த ஃபாக்ஸ் சும்மா சிரிச்சுக்கிட்டே வந்து நிப்பான். அவன் மூஞ்ச பார்த்தோன்னே ஐ பாஸ் வந்துட்டாரு, நம்ம தான் வின் பண்ணிட்டோம் சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த லூசு பயலா கொஞ்சம் கீழே பாருங்கடாமா. பார்த்தா 3 பேர்த்தையும் அப்படியே குண்டு கட்டா கட்டி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சோ மொத்தமா ஊத்திச்சா இவங்க எந்த பக்கம் வந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் உடச்சுக்கிட்டு அவங்க 3 பேரும் வந்துருவாங்க. என்னடா சீக்கிரம் வந்துட்டு ஏதாச்சும் ஆக்ஷனை மிஸ் பண்ணிட்டோமாங்கிற மாதிரி கேப்பான். உடனே சஞ்சய் புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். ஏன்னா அவனால தான் எல்லாமே லேட் ஆகி போச்சாமா. சரி இப்ப இந்த டைம் லூஃபி கிட்ட ஃபாக்ஸ் தோத்துட்டான், அதனால வழக்கம் போல என் க்ரூல இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேப்பான். ஏன்டா திருப்பி திருப்பி உன் க்ரூவை வித்துக்கிட்டேவா இருப்ப, உன்னை எதிர்த்தாங்கல்ல அவங்களையும் பேசாம உன்னோட க்ரூலயே சேர்த்திக்க அப்படி இப்படின்னு நல்ல விதமா சொல்லுவான். ஆனா ஃபாக்ஸுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவனுக்கு இவனை வச்சு செஞ்சிருக்கானுங்க. அப்படி இருந்தும் எப்படி இவனால அவங்களை ஏத்துக்க முடியும், முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவானா. நீ தானே கேட்ட எனக்கு என்ன வேணும்னு, இதுதான் எனக்கு வேணும்பா. உடனே அவனாலேயே வேற எதுவும் சொல்ல முடியல. மகனே ஸ்டார் ஹேட் வந்ததுனால நீங்க எல்லாம் தப்பிச்சீங்க, இல்ல கண்டிப்பா உங்களை பொழந்திருப்பேன். அவனுக்காண்டி உங்க எல்லாத்தையுமே நான் என் கூட சேர்த்திக்கிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஆனந்த கண்ணீர், நம்ம பாஸ் நம்மள மன்னிச்சிட்டாருன்னு. சரி போய் அவங்க கூட ஒன்னா சேர்ந்துக்கன்னு கட்டா ஊத்து விட்ட உடனே நேரா அவங்க கிட்ட போய் மறுபடியும் என் கூட வேலை செய்ய நீங்க தயாரான்னு கேப்பான். நம்ம அவரை எதிர்த்து போட்டு தள்ள பிளான் பண்ணியுமே நம்மள மன்னிச்சிட்டாரேன்னு சொல்லி அவன் மேல அவ்வளவு மரியாதை வந்து தேம்பி தேம்பி அழுவானுங்க. அதாவது ஓகேங்கிறானுங்க. உடனே மிச்சம் இருக்க எல்லா பைரட்ஸுமே பாஸ் பாஸ் பாஸ்ன்னு அவனை தூக்கி கொண்டாடுவாங்க. நமியால நம்பவே முடியல. அவன் என்னதான் கேடு கட்ட பாஸா இருந்தாலும் அவங்க ஆளுகெல்லாம் அவனை தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அதுதான் செம்ம காண்டாவும். உடனே சஞ்சயும் பாஞ்சு போவானா. எங்க போற இல்ல எங்க போற, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் வான்னு சொல்லி கூட்டு போவா. சோ அப்படியே ஒரு வழியா அவங்கள நல்லபடியா அனுப்பி வச்சாச்சு. போறப்ப அந்த அப்ரோ ஹேர் ஸ்டைல தூக்கி அவன் தலையில போட்டு போவான். நம்மளும் ஓ யான்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவான். அதே நேரம் உசோப்பு காட்டுறாங்க, அவன் மயங்கி கிடப்பான். ஏன்னா அவனை புடிச்சு துவன்னு துவச்சிட்டானுங்க போல. சாப்பர் எழுப்பி விட்டவனே நம்பி கிட்ட தான் சண்டைக்கு போவான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு நீ போவேன்னு தப்போ புரிஞ்சிட்ட உசோப்பு, நீ பெரிய மாவீரேன்னு நினைச்சு விட்டுட்டு
விட்டுட்டு போயிட்டேன்பா. அப்புறம் நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே உசோப்ட சொன்ன உடனே, ஓ இதான் மேட்டரா, என்னதான் அவன் நம்ம எனிமியா இருந்தாலும் அவனை நம்ம விட்டுட்டோம், இது கொஞ்சம் மோசம் தான், என்ன பண்றது, அவன் பிரில்லியண்டா இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த ஃபாக்ஸியை காட்டுறாங்க. அந்த போர்ச்சிங்கிறவ அடுத்த ஆப்பனண்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம டேவி பேக் ஃபைட்டுக்காண்டி சேலஞ்ச் பண்ணுமா பாஸ்னு கேப்பா. ஆனா அவன் இன்னும் அடங்குற மாதிரி இல்ல. ஏன்னா இவன் லூஃபியை ஜெயிக்காத வரைக்கும் அவன் வரைஞ்சானே லூசுத்தனமான ஒரு டிராயிங், இதை வச்சுட்டு தான் இவங்க பைரட்டா சுத்தணும். இதை பார்த்தா எவனாச்சும் பைரட்டுன்னு ஒத்துக்குவானா, ஏதோ பைத்தியக்கார பயிலுக நினைச்சு காரிட்டு மூஞ்சிலேயே துப்புவானுங்க. அப்படின்னா இப்ப இவங்க பண்ண வேண்டிய வேலை என்ன, மறுபடியும் லூஃபியை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை ஜெயிச்சே ஆகணும். இப்படி சொன்ன உடனே மொத்த கூட்டத்துக்கும் செம ஹாப்பி. அப்படின்னா கடைசி வரைக்கும் இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மெயினா இவன் உன்னை நான் விட மாட்டேன் லூஃபின்னு வில்லத்தனமா சிரிப்பான். எங்க நம்மளுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ஐலாண்ட் ஒண்ண பாப்பாங்க. அதை பார்க்கும்போது அங்க யாருமே இருந்த மாதிரி இல்ல. ரைட்டு போலான உடனே லூஃபிக்கெல்லாம் செம ஹாப்பி. அவனுக்கு என்ன சந்தோஷம்னா இந்த மாதிரி ஐலாண்டுக்குள்ள போனா ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்கும், அதை வெளின்னு வெளுத்து கட்டலான்னு. ஆனா நம்மி தெளிவா சொல்லிடுவா, எலி தவக்கல அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சாப்பாடா கொண்டு வந்து வச்சிங்க மகனுகளா உங்களை ஓட விட்டு வாயிலே மிதிப்பேன்பா. அட என்ன நம்பி, வாயில அள்ளி போட்டா வயிற்றுக்கு தான் போகுது, எல்லாமே ஒரே இடம் தானேன்னு சொல்லுவானுங்க. அவ்வளவுதான், மண்டேலே 4 போட போட்டு கூட்டு போவா. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடறதுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ எல்லாத்தையுமே அள்ளிட்டு வருவாங்க. ஃபிஷ் நிறைய கிடைச்சிருக்கும். சஞ்சி வழக்கம் போல சூப்பரா சமைப்பான். எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. லூஃபி எப்பவும் போல வாய் ஃபுல்லா நிறைச்சு தின்னுட்டு இருப்பானா. இப்படி எல்லாம் திங்க ஆறா பார்க்கவே கர்ண கொடூரமா இருக்கும்பா. ஆனா அவனுக்கு அதுவே பத்தல. எப்படி பத்தும், அது வாய் இல்ல வங்க கடலு, போட போட போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ சாப்பர் ரோபின சாப்பிட சொல்லுவான். ஏன்னா அவ இப்படியே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தானா எல்லா சோத்தையும் நம்ம லூஃபியே புடிங்கி தின்றுவான். ஆனா அப்புறம் பசியில அவ பட்னியா தான் சாவணும். அவன் என்னடானா நான் சாப்பிட்டுட்டேன்பா. சாப்பர் திட்டிட்டே போவான். எப்பா பார்த்தாலும் இப்படியே புக்கு படிச்சுக்கிட்டே இரு, ரொம்ப ரொம்ப மோசம்னு. சோ இப்படி நம்ம ஆளுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து அந்த ஃபாக்ஸ் மண்டையம் பாத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா மறுபடியும் அவனை சேலஞ்ச் பண்ணி இவன் ஜெயிச்சாகணும். அதுக்காண்டி இவனுக்கு டைரக்டா கப்பல்லாம் எடுத்துட்டு போல நண்டு மாதிரி ஒரு மிஷினை ரெடி பண்ணி அதுல டிராவல் பண்ணி போவாங்களா. நம்ம ஆளுங்க பார்த்துட்டு முழிப்பாங்க, என்னது இது வித்தியாசமா இருக்கேன்னு. இதை பார்த்தா நண்டுன்னு சொல்லி கண்டிப்பா ஏமாந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவனுங்களை வச்சு செஞ்சலான்னு அவங்க உள்ள பிளான் பண்ணிட்டு இருந்தா இங்க நம்ம ஆளுங்க பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த லூசு பயலுக தான் திருப்பி வந்திருக்கானுங்கன்னு. மொத்தத்துல அவனுங்க எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டானுங்கன்னு இப்பதான் தெரிய வருது. என்ன பண்ண போறானுங்கன்னு பார்த்தா அந்த ஃபாக்ஸி நம்ம ஆளுகளோட கப்பலை காலி பண்ணலாட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். அந்த டைம் திடீர்னு ஸ்டாப் ஆகும். என்னடான்னு பார்த்தா நம்ம லூஃபி அட ஃபாக்ஸி பைரட்னு தெரிஞ்சலாம் புரிய மாட்டான். நண்டாச்சே வறுத்து சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும்னு காலோட புடிச்சு தூக்கிட்டு வருவான். அட சண்டால பயல, அவன் அதை நண்டுன்னே நம்பிட்டானா. இவன் எப்பவுமே தெளிவா இருக்க மாட்டானான்னு முழிப்பாங்க. இப்ப இந்த வில்ல பைய போட்ட பிளான் எல்லாம் ஊத்திச்சு. சட்டு புட்டுன்னு இவன் கையில இருந்து எஸ்கேப் ஆனும், இல்லன்னா கண்டிப்பா நம்மள காலி பண்ணிடுவான்னு வேகமா அழுத்தி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா லூஃபி வர்றதா இல்ல. நீ எங்க போனாலும் இன்னைக்கு நான் உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்னு புடிச்சு இழுன்னு இழுப்பானா. உடனே அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுவான், ஏதோ நொற மாதிரி நம்மால மேல அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் மூஞ்சா அடிப்பான். அப்பாடா ஸ்டார் ஹேட் காலி, இனி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு ஜாலியா கிளம்புவாங்களா. திடீர்னு பார்த்தா லூஃபி அந்த மண்டை அப்படியே மேல தூக்கிடுவான். அவனுக்கு கடுப்பாயிருச்சு. பின்ன அடிச்சு சாப்பிடலான்னு பார்த்தா என்னென்னமோ வித்த காமிச்சு நல்ல முள்ள இருந்த நம்மால நாராசா மூடுக்கு மாத்தி விட்டுருச்சு. விடுவானா ஓங்கி ஒரே அடி, நண்டு அப்படியே விட்டுச்சு திருக்குமா. உள்ள இருந்து இவங்க 3 பேரும் வந்து விழுவாங்க. அப்ப லூஃபி என்ன தெரியுமா சொல்லுவான், என்னப்பா உங்களை இந்த நண்டு முழுகிருச்சான்னு கேட்பான். அதுவும் அதோட குடுக்க கடிச்சுக்கிட்டே உசோப்பு லாரியா திட்டுவான். ஏன்டா இன்னுமாடா உங்களுக்கு புரியலன்னு. அப்புறம் என்ன அவங்கள ஓரமா உட்கார வச்சுட்டு நம்மளுக்கு நல்லா பிபிக்யூவை வெளுத்து கட்டுவாங்க. இதெல்லாம் ஓரமா உட்காந்து பார்க்கும்போது இவங்களுக்கு பசிக்காதா என்ன. அந்த போஸ்ட் பிள்ளைக்கு பயங்கரமான பசி. உடனே அவனோட பாஸ் கிட்ட, பாஸ் எனக்கு பசிக்குதுன்னு தான் ஒரு வார்த்தை சொல்லுவான். எது பசிக்குதான்னு சொல்லி சஞ்சி வெரைட்டியா சாப்பாடு கொண்டு வந்து நீட்டுவான். அவன் தான் யாரையுமே பசியில இருக்க விட மாட்டானே. அதுவும் மெயினா கேர்ள்ஸுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க அது கிடைக்கும்னு சொல்லி அவளுக்கு சர்வ் பண்ணுவான். அவளுக்கு என்ன செம ஹாப்பி. இல்ல வேற நீ ரொம்ப டேஸ்டா சமைக்கிற, பேசாம எங்க கப்பலுக்கு வந்துருன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜோரோ பார்த்துட்டு தயவு செஞ்சு போய் தொலை, இங்க இருந்துராத, அதுதான் நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் செய்யற நன்மைம்பா. அப்புறம் போச்சு என்ன பண்ணுவா, அவங்க கப்பலை கான்டாக்ட் பண்ணி இங்க எங்களை பொழந்து கட்டிட்டாங்க, சீக்கிரமா வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்கப்பா. பாஸுக்கு என்னாச்சுன்னு கேட்பானுங்க. ஒன்னும் ஆகல, சாட்டு புட்டுன்னு வாங்கன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா அவங்க கப்பலுக்கு கிளம்புவாங்க. ஒன்னு ஜோரோ, ஏப்பா குக்கு நீ அந்த பேக்கு கூட போல, ஏன்னா போறதா நெளிஞ்சுக்கிட்டு இருந்தியாமா. அவனுக்கு காண்டாயி ஓவரா பேசாதமே, நான் நமியையும் ரோபினியும் விட்டு எங்கேயும் எப்பவும் போக மாட்டேன்னு பில்டப் பண்ணுவான். நம்ம ஆளுங்க சரி ரைட்டு, எப்படியும் இவங்க கிளம்பும் போது கொஞ்சம் சாப்பாடு தேவைப்படும்ல, சோ ஏதாச்சும் தேவைப்படுமான்னு காட்டுக்குள்ள போய் தேடுவோன்ட்டு கிளம்பிடுவாங்க. போனா இது மத்த காடுக மாதிரி இல்ல, நல்லா அடர்ந்த காடு. சாப்பாடு மெடிக்கலுக்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பக்காவா கலெக்ட் பண்ணி வச்சுட்டான். ஏன் ரேரான ஐட்டம் கூட இங்க நிறைய இருக்காமா. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, அது என்னன்னு அவனுக்கு தெரியல. என்னடான்னு கேட்டா கீழே ஏதோ ஒரு லைன் மாதிரி போகுது. எதுக்கு அந்த லைன் போகுது, வேற ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு தெரியல. ஒருவேளை இதுல யாராச்சும் சைக்கிள்ல போயிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன டவுட். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல எவன் சைக்கிளை ஓட்டிட்டு தெரிஞ்சிருப்பான், என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரோபின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மூஞ்ச வச்சுட்டு வருவான். அப்படி பொடி நிறைய வந்தவங்க சடனா ஒரு ஓபன் ஸ்பேஸுக்கு வருவாங்க. அப்ப சாப்பர் அங்க இருக்க ராக்க பார்த்து பீதியாயி குடு 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 குடுன்னு அதை தேடி ஓடுவான். என்னாச்சு, அது வெறும் கல்லு தானேன்னு பார்த்தா அந்த கல்லு மேல ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை பார்க்க மஷ்ரூம் மாதிரி இருக்குமா. உடனே லூஃபி செம்ம காண்டாவான். ஏன்டா சாப்பர் பொடிப்பயல, அந்த மஷ்ரூமை எனக்கு தராம நீ சாப்பிடலான்னு போறியா, ஏடாமாட்டேன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போவான். அப்ப அதை முன்னாடியே பார்க்க போன சாப்பர் திடீர்னு தெரிச்சு அடிச்சு வந்து விழுவான். ஏன் என்னாச்சுன்னு தெரியலன்னு லூஃபி வேகமா ஓடி வருவான். ஜோரோக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும்.
போகணும். உடனே டீம் எல்லாத்தையுமே கூட்டு போவான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல முடி வளர்த்த மூதேவி ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். இவன் தான் அந்த வைஸ் அட்மிரல். சைக்கிள்ல சுத்திட்டு இருந்தானே அவன் தான் இது. லூஃபி எல்லாரும் வந்து பார்த்துட்டு யாரா நீ, உனக்கு இங்க என்னடா வேலைன்னு விசாரிப்பான். எல்லாருமே பார்த்துட்டு பீதி ஆவாங்க. ஏன்னா அவன் பயங்கர ஹைட்டா இருக்கான். அதுலயும் நம்ம ரோபின் எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி அங்கேயே விழுந்துருவா. என்னாச்சுன்னு கேட்டா பயங்கரமா அவளுக்கு மூச்சு வாங்கும். ஐயோ ரோபினே இப்படி பயப்படுறானா, கண்டிப்பா இவன் டேஞ்சரான ஆளா தான் இருக்கணும். உடனே எல்லாம் அட்டாக் மோடுக்கு ரெடி ஆயிருவாங்க. ஆனா அவன் கண்ட போடுற மாதிரி எல்லாம் பேச மாட்டான். ஐயோ ரத்த வரி புடிச்செல்லாம் அலையாதீங்க, எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு டே நல்லா போயிட்டு இருக்குது, எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, அதனால பேசாம இருங்கப்பா. ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. ரோபின் தான் சொல்லுவா இவன் ஒரு மெரைன் ஆளு, இவன் வேர்ல்டு கவர்மெண்டோட அல்டிமேட் பவர் ஹவுஸ்ல இருக்கவன்பா. எது இவனானு நம்மால ஷாக்காலு கூடுவான். இவனோட பேரு தான் அவோகிஜி. அவன் ரோபினை பார்த்து பரவாயில்லையே நல்லா வளர்ந்துட்டியேன்னு வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.